அங்க பேசுற மாரி இருக்கணும். இப்ப இங்க ஒரு பக்கம் தண்ணி வரலையா, இப்ப தாவேக்கால இவரு இருக்காருப்பா. ஏன்னா, ஒரு 60 ஆண்டுகளா மக்கள்ட்ட இந்த திமுக, அதிமுக இவங்க ஃபோன் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஃபோன்லயே இருக்கும். எதா இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்றது, அவங்களுக்கு பேசுறது இப்படி இருந்தவங்க, இப்போ ஒரு சேஞ்சுக்காக மக்கள் காத்துட்டு இருக்காங்க. கீழ பேஸ்மெண்ட்ல நம்ம ஆட்கள் இருக்கணும். அஃபிஷியலா இருக்கணும் அப்படிங்கிறேன். இது இதெல்லாம் சேஞ்ச் ஆச்சுனா தான், இந்த ப்ராப்ளம்ஸ்க்குலாம் ஒரே சால்வுங்க. ஏன்னா அது தெளிவா தெரியுது, பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் அம் கரண்ட் ஆஃபீஸ்ல கரண்ட் அங்க உங்களுக்கு கட் ஆகுது அப்படின்னா, அதுல ஒரு திமுக கவுன்சிலர் வேலைய பார்த்திருப்பான், வேணுக்குனே. தண்ணி போயிட்டு இருந்தது, இப்போ ஒரு தெருவுல தண்ணி இப்ப இப்ப சரியா போகாம இருக்கு அப்படின்னா, அங்க ஒரு திமுக அங்க ஒரு ஆள் இருப்பான். எவ்வளவோ காசு குடுத்தேன். என் வார்டுல ஓட்டே திமுகக்கு யாரும் போடல. அந்த லிஸ்ட் எடுத்து எல்லாம் அவனுங்க பார்த்துட்டானுங்க. கரெக்ட்டா பூத் வாரியா எந்தெந்த இதுல யார், யார் எந்தெந்த கட்சிக்கு அதிகம் ஓட் கரெக்ட்டா போட்டுருக்காங்கன்னு சொல்லி, அவனுக்கு இப்போ பூத் வாரியா அந்தந்த கவுன்சிலர்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு பார்த்துட்டாங்க. இந்த வார்டுல இருந்து போகல. அப்ப இந்த வார்டுக்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணாத. தண்ணி அங்க சரியா நீ தராத. கரண்ட்ட நீ கட் ம். பண்ணு. அந்த வேலைய தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கானுங்க இப்ப அவனுங்க. உள்ளாட்சி தேர்தல் கூடிய சீக்கிரம் வச்சு பேஸ்மெண்ட்ல மாத்துனா தான் அதுக்கு ஒரே ஒரே தீர்வு. முக்கியமா அந்த மேயர்கள் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும். சென்னையில பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பேர் என்ன? ஏதோ பாண்ட்ஸ் பவுடரா ஏதோ போட்டுலாம் ட்ரோல் பண்ணுவாங்களே! சேகர் பாபு கூடயே இருக்குமே! பிரியாவா? அந்த பொண்ணு. அதே மாரி தமிழ்நாடு ஃபுல்லா நெறைய இருக்காங்க. இவங்களெல்லாம் கழிச்சு விடணும். இதுதான் இதுக்கு ஒரே சொல்யூஷன்ங்க. அதான் இங்க ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான். அந்த அது அது எல்லாமே கூடிய சீக்கிரத்தை கலைக்கப்படும் பாருங்க. திமுக மேயர் ஒருத்தவங்க இருக்காங்க, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல கலைக்கப்படும். கலைச்சிட்டு ரீஎலெக்ஷன் வைக்கணும் உள்ளாட்சி. இவங்க உள்ளாட்சி தேர்தலே நடத்தலையே அவங்க, அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இவனுங்க அந்த உள்ளாட்சி தேர்தல்ல வந்து நமக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பதட்டத்துல உட்காந்து டெய்லி கடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப எப்படியும் ஒரு 6 மாசம் இல்லைன்னா ஒரு வருஷத்துல அது அடுத்த நெக்ஸ்ட் தேர்தல் வரும். அதுக்குள்ள எப்படியாவது ஒரு விஷயத்த பண்ணி விட்டுற கூடாதா நம்மளால அப்படின்னு இவனுங்க எதிர்பார்க்கறாங்க. இல்ல குமரி. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா, சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் அவரு பேசல. அவரு தெளிவா தான் இருக்காரு அந்த மனுஷன். உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சாச்சு அப்டின்னா, அவரு சும்மா கேம்பெயின் பண்ணணும்னு கூட தேவை கிடையாது. அந்த நான் ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு போதும். இவரு பேசினாலே ஓட்டு உங்களுக்கு எனக்கு கன்வெர்ட் ஆயிடும். தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இவர் பேசுவார். அடுத்த கேம்பெயினாலாம் இவனுங்களோட மொத்த வரலாறையும் கையில எடுத்துருவாரு. புரியுதா? இப்போதைக்கு நமக்கு வெளியே இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கோம்னா, அடுத்து கவர்னன்ஸ்ல மொத்தமா எடுத்து அவர் வந்து பொழப்பொன்னு பழக்க போறாரு. நான் ரொம்ப கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணது எதுக்குன்னா குமாரி, அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்குறதா சொன்ன தெரியுமா, அதை கண்டிப்பா கொடுக்குறாங்க. ஆமா ஆமா அது கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி இவங்க என்னென்ன வேண்டாம் தேவைகள் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் வெளியே வந்தாங்க. அது மஸ்ட் அவர் அதைத்தான் செய்யணும். இல்ல இங்க பாரு, அது இல்ல வந்து நம்ம அதே மாரி ஆட்சியில இன்னொரு கொடுக்கறத முக்கியமான கஷ்டமா இல்ல. விஷயம். அவனுங்களோட நிதிநிலை அறிக்கையை வந்து இவங்க கொடுக்கறது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஒரு கவர்னன்ஸ் இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன் ஏரால வந்து அது கொடுக்கறதுதான் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அதை எடுத்து கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அது வெளியே வந்தால் மட்டுமே தான் இந்த 50 வருஷம் இந்த ஆட்சி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ண ஆட்சியில என்னென்ன முறைகேடுகள் எல்லாம் எல்லா துறையிலையும் வந்திருக்குங்கிறதுனா அந்த வெள்ளை அறிக்கை வந்தா மட்டும்தாங்க நமக்கு அது அதுக்கு வெகுஜன மக்கள்கிட்ட செய்யறாங்க என்னென்ன வேண்டத்தை எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து கூடிய சீக்கிரம் பண்ண முடியாது. அதுக்குள்ள வேலைகள் நடந்துட்டு இருக்கோம். இல்ல நான் வெள்ளை சொல்றது அறிக்கை ஃபார் கரெக்டா எக்ஸாம்பிள் இல்ல ஒரு நேத்து உங்களுக்கு நிமிஷம் ப்ரோ. டிஎன்இபில ஒரு மீட்டிங் இருந்துச்சு இல்லீங்களா? இல்ல நீங்க அந்த பேசுங்க பிரதர். நீங்க வெள்ளை பேசுங்க. அறிக்கை வெள்ளை அறிக்கையை வந்து கரெக்டா அடுத்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த கேம்பெயின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வெளியே விட்டாலே போதும். புரியுதா? இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல. அடுத்த பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அடுத்த பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அதை விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட்ஜெட் அறிவிக்கும் போதே சேர்த்து எலெக்ஷன் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க போல. பாப்போம். இல்ல அதே மாரி இன்னொரு விஷயங்க.
நேத்து டிஎன்இபி நினைக்கிறேன், அந்த கான்ட்ராக்டர்ஸோட அவர் கிட்ட யாரு கிட்ட சிடிஆர் இருக்காரு இல்லைங்களா, அவர் பேசிட்டு இருக்கப்ப அந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க பேசுறத பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். இவனுங்க 60-50 ஆண்டு காலமா தமிழ்நாட்டு அரசியல்ல வேறையே பாத்தீங்க அப்படின்னா ஊழல் எல்லாம் உங்களுக்கு பண்ணி வச்சுட்டானுங்க. ஆட்சிக்கு வந்ததையுமே இவங்க உடனே எல்லாத்தையும் கட்ட மாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் நடக்காத ஒரு காரியம். மினிமம் ஒரு 3 வருஷமாவது ஆகும். அதனால ஊழல் பண்ண அத்தனை பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி நம்மளால கரெக்டா போய் போட முடியாது. என்ன காரணம்னா, அமைச்சருக்கு கீழ இருக்கிற ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா எத்தனை பேர்த்த நம்மளால கரெக்டா போய் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆகும். அவ்வளவுதான். அதான் மதன் நீங்க கொஞ்சமா டைம் சொல்லுங்கம்மா. ஆகும். இவங்க சொல்ற மாதிரி அதான் பிரதர், இவங்க சொல்ற மாதிரி அந்த 15 நாள்ல எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னா, டைரக்டர் சங்கரை கூட்டிட்டு ஒரு படம் எடுத்து நீங்க அதை பாத்துக்கோ. அவ்வளவுதான். ஆனா அது வேற மதன் ஆப்ஷனே கிடையாது. இவனுக்கு அது நீங்க எல்லாம் இல்ல நீங்க சொன்னீங்க தெரியுமா, அந்த இபி டிபார்ட்மெண்ட்ல பேட்டி கொடுத்தாங்க. அவங்க 5 வருஷம் எவ்வளவு கோவத்தை அடக்கி வச்சுட்டு தெரியுமா? அதெல்லாம் நேத்து அவங்க பேச்சுல வெளிப்படுது. எவ்வளவுடா நீங்க ஊழல் அடிப்பீங்க, உனக்கு கீழே ஒருத்தன், அவனுக்கு கீழே ஒருத்தன், அவனுக்கு கப்பம் கட்டணும். இந்த மாதிரி அவரு போல்டா பேசினாருங்க. அவ்வளவு கோவத்துல சொல்றாரு. ஏன் அதே 4000 ரூபாய் மாதிரி சொல்றீங்க? இன்னொரு விஷயம், நம்ம பசங்களுக்குமே பொறுமை கொஞ்சம் தேவைங்க. என்ன அப்படின்னா, நேத்து நான் பாத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி பேர் என்ன, அந்த ஐபிஎஸ் ஆபீசர் பேர் கிட்டப்பா ப்ரோ அவர் இல்ல தயவு அவர் பேர் செஞ்சு அருண் ஐபிஎஸ் அருண் அருண் ஐபிஎஸ் டாபிக் விட்டுருங்க, வேற ஏதாவது பேசுங்க. ப்ரோ நான் ஒரு பேசிட்டீங்க ஆல்ரெடி. அவனுக்கு எல்லாம் மரியாதையே கிடையாது. அவனை பத்தி பேச நானே திட்டுவாங்க. நீங்க அருண் பத்தி எல்லாம் பேசுனீங்கன்னா இங்க இருக்க எல்லாரும் கொதிச்சிருவாங்க. நீங்க அவனை விட்டுருங்க. நீங்க விவசாய கடனை பத்தி பேசுறீங்களா பேசுங்க, இல்ல அண்ணனை பத்தி 4 வார்த்தை பேசினா பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை. பழக்கப்படுவாரு. இந்த அருண் இல்லல்ல, நீ இல்லப்பா டிஜிபி அருண். இல்ல உங்களை இல்ல பிரதர், உங்களை இல்ல. ஒண்ணும் இல்ல, நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சு அதெல்லாம் இருக்கேன் ப்ரோ. ஏதோ ஒரு 15 மினிட்ஸ்ல படிக்கிற மாதிரி ஏதோ புக் இருந்தா சொல்றீங்களா? ஒரு 15 நிமிஷத்துல படிச்சு நான் பாஸ் ஆகிட்டேன். இருக்கு புக் இருக்கு. சரியான வழக்கம் கொடுத்தீங்க. 15 நாள் ஆட்சியை பத்தி கேட்கிறவங்களுக்கு சரியான வழக்கம். கொத்தடி மேல போட்டு இந்த வழக்கத்தை சொல்லுங்க. ஆனா உண்மை நீங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்க. அது எதா இருந்தா கொஞ்சம் கொடுங்க. நான் சட்டு புட்டுன்னு படிச்சு உடனே நான் எனக்கு டீ கேப்ல ஏதாவது படிச்சு நான் 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றேன். அதுவும் முழுசாலாம் படிக்க மாட்டேன். ஒரு 15 நிமிஷம் டக்குன்னு படிச்சு நான் பாஸ் ஆகிடணும். எடுத்த உடனே எனக்கு கலெக்டர் போஸ்ட் தான் கொடுக்கணும், சின்ன வேலைலாம் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த கலெக்டர் ஆகிட்டு ஒரு 50 வருஷம் மேலே ஒரு நிலம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்றாவியா இருக்கு, குட்டெல்லாம் ஊறி. நான் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ்ல க்ளீன் பண்ணி அந்த இடத்துல நான் நெல் முளைச்சி அந்த நெல்லை போயிட்டு மாவாக்கி அரைச்சி தோசை ஊற்றி கொடுக்கணும். 15 மினிட்ஸ்ல கொடுக்கணும். அதுக்கு யாரதான் இருந்தாலும் ஐடியா சொல்லுங்க, அதெல்லாமே பண்ணித்தரேன். நான் எல்லாரையும் கேள்வி கேட்பேன், என்னடா புக்கு கொடுத்தீங்க, என்னடா ஒண்ணுமே நான் படிச்சுதான் எழுதுனேன், நீங்க தானே கரெக்ஷன் பண்ணல அப்படின்லாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். டென்ஷன் ஆயிடுவேன் நான். அப்புறம் நீ அப்படின்னா சின்ன தடியை தான் கான்டாக்ட் பண்ண. அவரு தான் அந்த கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்ல எப்படி பெரிய பெரிய விஷயம் பண்றது அவர்கிட்ட. அவர் தான் நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. திமுக காரண்ட தான் அந்த மாதிரி புக் எல்லாம் இருக்கும். ஆனா அவனை யாருமே பண்ணலையே ப்ரோ. 10 வருஷமா ஒருத்தன் எம்எல்ஏவா இருந்து ஒண்ணுமே பண்ணாம. அவனதான் நானும் சொல்றேன். இங்க பாரு, கடந்த 5 வருஷமா எந்த தள்ளுபடியும் நடக்கல, ஓகேவா? இன்னைக்கு இருக்க நிதி நிலைமையை பார்த்துட்டு இப்பவும் நினைச்சிருந்தோம்னா, நாங்க அறிவிக்கிற பட்ஜெட்ல இருந்து எங்களோட டென்னர்ல வரக்கூடிய கடன்களை நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு விவசாயிகளுக்கு நம்மளால இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு என்ன பண்ண முடியுன்றத பார்த்து 2000 கோடி பண்ணிருக்காங்க. புரியுதா? இது ஒரு பாயிண்ட மட்டும் பிடிச்சி வச்சுட்டு நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப தள்ளுபடி பண்ணுவோம்னு தான் சொல்லியிருக்கோம், புரியுதா? இப்ப அடுத்த 5 வருஷம் வரப்போகுது. வருஷம் எல்லாருமே லோன் வாங்க தான் போறாங்க. நான் சொல்றேன் இந்த மாதிரி சாப்பாடு நல்லா இருக்குன்னு, உடனே அப்ப என் சமைச்ச கைக்கு நீ தங்க காப்பு போட மாட்டியா, என்னன்னா ஏமாத்தியானா, உனக்கு தான்டா போட போறேன், வெயிட் பண்ணடா,
நீ இப்போதான் சொன்ன நல்லா இருக்கு, உடனே எனக்கு தங்க காப்பை போடு, எனக்கு செலவு வச்சு மரியாதை பண்ணுடா. யோ ஒண்ணுனா பண்றேன், வந்து 15 நாள் உட்கார்றதுக்கே நீ இவ்வளவு நேரம் ஆச்சு. நடுவில் எவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது மது கடை ஒழிக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு வந்துட்டு அவ்வளோ போராட்டம் இந்த டாஸ்மாக் ஊழியர்கள். நானான்றோம் அந்த ஊழியர்கள் வந்துட்டு கடை அடுப்பு போராட்டம் பண்றாங்க, அது வந்து பர்மனண்டா பண்ணுங்க. ஏன்னா உங்க பேரை சொல்லி வந்து பப்ளிக் நல்லா இருக்கட்டும். போராட்டம் பண்றதா பண்றீங்க, தமிழ்நாடு ஃபுல்லா கடையெடுப்பு போராட்டம் வந்து நிரந்தரமா பண்ணிடுங்க, எங்களுக்கு ஒரு வேலை மிச்சம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஷார்ட் டேர்முக்கா ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு பட்ஜெட் அலோகேஷன்லாம் பண்ணிட்டு ஃபுல் டைம் ரிலீஃப் வந்து கொடுப்பாரு. அதுக்குள்ள வந்து நீ பண்ண மாட்டியா, போக மாட்டியா, வரமாட்டியா அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்னு, ஆமா அந்த விஷயம் பேச வேணாம்ட்டாங்க. அந்த நம்ம அருண் ஐஸ்கிரீம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு மில்க் மிஸ்டுக்கு போயிடுவோம். ப்ரோ, இந்த எலக்ட்ரிசிட்டி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்றாங்க, உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் வந்ததா? முக்கியமா சென்னை சைடு மேயர் பிரியா பத்தி கம்ப்ளைண்ட் வந்தது. இபி கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்ததுமே நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணோம், ஓகேவா? அதுலயுமே கொஞ்சம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட்ஸ்ல வந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ், அங்க அந்த லேபர்ஸோட தட்டுப்பாடு, உடனடியா வந்து நமக்கு இருக்கு. அவங்க ஆட்சி முடியாத டைம்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி சின்ன இஷ்யூ இருக்கு. ஆனா ஏதோ இவங்க சொல்ற மாதிரி 5 ஹவர் 6 ஹவர் பவர் கட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இப்ப கூட நான் ஒரு கம்பெனில தான் இருக்கேன் சென்னையில. பவர் கட்டுங்கிற விஷயமே இல்லை, கண்டிப்பா மிஷின்ஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. சும்மா இந்த அள்ளி விடுறதுங்க பவர் கட்டு மயிருன்ட்டு. யாரும் ஒன்னும் சொல்றது இல்லைல்ல இவங்களுக்கு, கோம்பிகளுக்கு. ஆமாயா, எனக்கும் இங்க பாரு. இல்ல, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல போயிட்டு நம்ம டீச்சர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே, ஏன் உங்க பையன் வந்து இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்தானா கூட வந்திருக்க அப்பாவை விட அண்ணன் வந்து ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். மேடம் நான் சொல்லி கொடுத்தேன் மேடம், ஒழுங்கா படிக்கவே மாட்டான், ஒழுங்கா லிசனே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு டீச்சர் மேடம் 4 அடி அடிப்பாங்க. அது மாதிரி நம்ம சைடு ஐடிசை சில பேர் எதிர்கட்சி விட மோசமா ஒரு மாதிரி வேகமா வந்து செயல்படுறாங்க. அது கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா, ரொம்ப கண்டிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல. பேரண்ட் டீச்சர் முன்னாடி நம்மளை போட்டு அடிப்பாங்களே டப்பு டப்பு டப்புன்னு, அந்த மாதிரி தான் நம்ம சைடு ஐடிஸ் நம்ம கிட்ட பிஹேவ் பண்றாங்க. கரண்ட் கட்டே இல்லடா, ஆனா எதுவுமே கேள்விப்படலான்றான். அதெல்லாம் இல்லை, அதான் சொல்றாங்கல்ல ஏதோ எங்கேயோ நடந்திருக்குன்னு வேற பேசுறான் ப்ரூஃப் இல்லாம. அது கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ நம்ம சைடு ஐடிஸ. அது இல்ல, அது என்னன்னா பழைய நம்ம கடந்த ஆட்சியில வந்து சேனல்ஸ் எல்லாம் அவன் ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டுல வச்சிருந்தான். அதனால அவங்களுக்கு ஆப்போசிட்டா எந்த நியூஸும் போட மாட்டாங்க. இப்ப நம்ம எந்த நியூஸ் சேனலுமே நம்ம கண்ட்ரோல்ல நம்ம பண்ணது, அவங்க ஊடக சுதந்திரம், அவங்களுக்கு ஊடக சுதந்திரம் கொடுத்துருக்கு. அதனால நமக்கு இப்ப நம்மளை பிடிக்காதவன் ஒவ்வொரு போடுறது. ஏதாவது ஒரு சின்ன சந்திர ஒரு ஏதாவது ஒரு இபி ஒர்க் நடந்தா கூட நாங்க பவர் கட்டு அப்படின்னு நியூஸை ஸ்ப்ரெட் பண்றது, அவ்வளவுதான். மற்றபடி பவர் கட்டு ஒரு வெங்காயமும் கிடையாது. சரியா? எல்லாம் கிளப்பி விடுறது, வேற ஒண்ணும் கிடையாது. பவர் கட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்மளே வந்து நிறைய காமன் பீப்புள்ஸோடைய கருத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சவங்களும் சென்னையில இருப்பாங்க, வெளியில இருக்கவங்களுக்கு சொல்றேன். நமக்கு தெரிஞ்சவங்க சென்னையில இருப்பாங்க, இல்ல சென்னையில இருக்க பசங்களும் நம்ம பசங்க இருக்கானுங்க, ஓகேவா? யாருக்கிட்ட விசாரிச்சாலும் அந்த அளவுக்கு அவங்க ஒண்ணும் இது பண்ணல. கொளத்தூர்ல ஒரு சம்பவங்களை வந்து இவனுங்க ஒரு சின்னதா ஒரு 10 நிமிஷம், இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே நடக்கலையாங்க. எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்தேன், எத்தனை வாட்டி இறங்கிட்டாங்க சொல்லுங்க, வந்து போராடிட்டாங்க. இப்ப என்னன்னா, நமக்கு 1 லட்சம் பேர் ஓட்டு போடானா ஆப்போசிட்ல இருக்க 1.5 லட்சம் பேர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க உட்கார்ந்துட்டு. ஐயோ ஜெயிச்சுட்டானுங்களே. அடுத்த எலெக்ஷன் இப்போ நம்மளே வந்து நிறைய பேர் சொன்னோம், என்ன சொன்னோம்னா இந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்றானுங்க, இவனுங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்க்குறான். அவனுக்கு அடுத்த வாட்டி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் வரப்போகுது. இப்போ ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷத்துல அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. இதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ கொஞ்சம் குட்டிக்காரன் நடிச்சிட்டு இருப்பானுங்க. ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த எப்பவுமே ஒரு புது டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் பண்றோம், இல்லைன்னா ஒரு புது அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள போறோம்னா அங்க இருக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீஸுகள்லாம் கொஞ்சம் புதுசா வரும்போது ஒருத்தன் வந்து ஒரு மேனேஜராகவே உட்காடுறான். அவன் ஒரு 50 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்திருப்பான், இவன் 5 வருஷம் ஜஸ்ட் 2 வருஷம் தான் அந்த கம்பெனில வேலை பார்த்தா கூட வரவனை ஃபர்ஸ்ட் நாள்லாம் மதிக்க மாட்டான். போக போக தான் வந்து அந்த இதெல்லாம் நடக்கும். அது ஜஸ்ட் ஒரு ரேகிங் பீரியட் மாதிரி இவங்க கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க.
லைட்டா இவரு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் லான்ச் பண்ணும்போது எல்லாம் கொஞ்சம் வாய் மட்டும் உட்காருவானுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஹனிமூன் பீரியட்னு வாங்க. இது நமக்கு வந்து கொஞ்சம் ராகிங் பீரியட் மாதிரி ஆயிப்போச்சு. வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஏதோ போட்டிருக்கேன். அப்படி தவிர பிஎம்சி எல்லாம் வந்து அக்செப்ட் பண்றாங்க. என்ன பண்ணுவானுங்க? அக்செப்ட் பண்ணக்கூடாது. பட் அவ்வளவுதான், முடிச்சிருவானுங்க போல. மேக்சிமம் வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே இந்த மீடியா தான். புரியுதா? எல்லா இடத்துலயுமே உட்காந்துட்டு 15 நாள்ல ஆட்சி எப்படி பாக்குறீங்க, விஜய் இதை சொல்லியிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க, இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்டா அவனுக்கு 1008 வேலை இருக்கும். எத்தனை நாள் வந்து முதலமைச்சரோட நடவடிக்கைகளை பத்தி நீங்க இப்படி பாத்தீங்க அப்படி பாத்தீங்கன்னு யாருக்கிட்ட கேட்டீங்க? இல்ல இல்ல எனக்கு குமரி, தெரிஞ்ச சிஎம் ஸ்டாலினை பத்தியோ உதயநிதி ஸ்டாலினை பத்தியோ சொல்லுங்க. இல்ல இப்படி எல்லாம் நியூஸ் போடுறதுனால ஏதோ அண்ணா வந்து டென்ஷன் ஆயிடுவாரு அப்படின்னு மட்டும் நீங்க கனவுல நடக்காங்க. டேய், இந்த கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்துல பார்க்க கூடாத பிரச்சனைகள் இல்ல, எல்லாம் பார்த்தாச்சு. அவர் எதுக்குமே அவர் மக்களுக்கு மட்டும் தான் பதில் சொல்லி ஆகணும். உங்க மாதிரி அந்த ஆளு வந்து பேச ஆரம்பிச்சாலே நீங்க ஒருத்தரும் தாங்க மாட்டீங்க, எல்லாம் பறந்துட்டு ஓடிங்க. அவரு பாட்டு கொஞ்சம் கவர்னன்ஸை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ரிஃபார்மேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவரை அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு எப்ப யாருக்கிட்ட என்ன அட்ரஸ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாரு. நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் செல்ஃப் ஆர்கசம்காக இதெல்லாம் மாஸ்டர்பேஷன் பண்ணி அடிக்ட் ஆயிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதான். மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தெளிவான விளக்கங்கள்லாம் தெளிவா தலைவர் கொடுப்பாரு. இல்ல அதான் எவ்வளவு பெரிய வாய்ப்பு மக்கள் கொடுத்துருக்காங்க, அது நம்ம எப்படி ஒர்க் பண்ணாங்க அவருக்கு நல்லாவே தெரியும். சரியா? சும்மா ஏதோ நீங்க உட்கார வச்சுட்டீங்க அதனால சும்மா அப்படி இந்த பிளே வித் சேர் விளையாடிட்டு போயிருவாரு அப்படின்னு மட்டும் நினைக்காது. சரியா? 15 நாள் தான் ஆகுது. மக்கள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. இல்ல இன்னொன்னு நஞ்சலு, கன்சியூமர் அனுப்ப உனக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். டேண்டருக்கு போனான் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு போனீங்க. நமக்கே தெரியும் நம்ம வந்து ஒரு சில மாசங்கள்ல வந்து இவனுக்கு வந்து ரீடிங் எடுத்து போவானுங்க. ஓகேவா? எப்பவுமே இந்த மாசம் வந்து ரீடிங் எடுக்கிறான்னு அடுத்த மாசம் எடுத்திருக்க மாட்டான், அதுக்கு அடுத்த மாசம் எடுத்திருக்க மாட்டான். லாஸ்ட் 2 தடவை எடுக்காம நம்ம போனோம்னா அந்த 2 தடவையும் நமக்கு கரண்ட் பில் கட்டியிருப்போம். ஆனா என்ன கட்டுவோம்னா ஓல்டு பில் எவ்வளவு வந்திருக்கோ அதை தான் கட்டுவோம். அவன் என்ன பண்ணுவான்? போட்டு தந்துருவான். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே ஒரு மீட்டர் ரீடிங் இருக்கு. 4 மாசம் கழிச்சு போய் எடுத்தாலும் அவனுக்கு ஒரு வேல்யூ ஸ்டாண்டர்டா இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணிருப்ப? அங்க 200 யூனிட் ஓடி இருந்தாலும் நீ 100 யூனிட்டுக்கு தான் பே பண்ணிருப்ப போன மாசத்தை வச்சுது. அடுத்த மாசமும் அதே 100 யூனிட் பில் பண்ணிருப்பான். ஆனா உனக்கு எவ்வளவு? 200 யூனிட், திரும்ப இன்னொரு யூனிட் 300 யூனிட் ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? நீ 3வது மாசம் அவன் வந்து ரீடிங் எடுக்கும் போது உனக்கு 300 யூனிட் ஆயிருக்குன்னே தெரியும். அதுக்கு வரைக்கும் போன மாசம் நான் 500 ரூபா கேட்டேன், இந்த மாசம் 3000 ரூபா வந்திருக்குன்னா அதை நீ பாத்துருக்கணுமா இல்லையா? செக் பண்ணுமா இல்லையா? ஆளுக்கு என்னவோ வந்து அப்படியே பெரிய அந்த இன்வெஸ்டிகேஷன் புலிகள் மாதிரிதான். பல கோளர்கள் இருக்கு இவனுங்க கிட்ட. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 மாசம் எல்லாம் வந்து போயிருக்கவே மாட்டானுங்க ரீடிங். அது மட்டும் இல்ல குமரி, நேற்று ஒரு பொத்தூஸ் வந்து ஒரு இது போட்டு விவேக் பாபு 8000 கோடி ரூபா 8000 கோடி வந்து அறநிலையத்துறையில சொத்துக்களை மீட்டு கொடுத்தாராம். எங்கடா சொத்து? மருதமலை படத்துல கதவை திறப்பாங்கல்ல, திறந்தோம்னாங்க எம்டி பிளேஸா இருக்க பாருங்க.
பூ சுத்துறானுங்க பாருங்க. புரியுது புரியுது. இல்ல இந்த விவசாயிகளும் சரி, இந்த பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர்கள் இவங்கெல்லாம் இருக்கானுங்கல்ல, எவனாவது ஒருத்தன் வந்து இந்த இல்லீகல் குவாரி எல்லாம் மூடிட்டு இருக்காங்க, எவனாவது ஒரு கருத்து சொல்லியிருப்பானா? இல்ல இந்த பிரஸ் இந்த மீடியா தான் போயிட்டு எவனாவது ஒரு எதிர்கட்சிக்காரங்கிட்ட போயிட்டு, ஐயா இவங்க 15 நாளைக்குள்ள இத்தனை மைனிங்ஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பிளஸ் இதை பத்தி அவனும் கேட்கறது கிடையாது. க்ளோஸ் பண்றத பத்தி ஏங்க பேசுறீங்க குமரி? ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருப்பாங்களா இது வரைக்கும்? கனிமவளத்துறை அமைச்சர் லாஸ்ட் ஆச்சு, எவன் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணான் 5 வருஷத்துல? ஒரு நியூஸ் நம்ம பாத்துப்போமா? ஒன்னும் சொல்லுவானுங்க 15 நாள்ல சீனை போடுறதுக்காண்டி இன்ஸ்பெக்ஷன். அதையாவது நான் பண்றேன்டா. நீ 5 வருஷத்துல எந்த கனிமவளம் இதுல போய் நீங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்க? எதை க்ளோஸ் பண்ணீங்க? பெர்மிட் பிடிச்சி 3 வருஷமா அதெல்லாம் பாதாள வர ஸ்ரீபெரும்புத்தூர்ல தோண்டிருக்கீங்க. இன்ஸ்பெக்ஷன் என்னன்னு தெரியுமா குமரி? முதல்ல அமைச்சரா இருந்தது இன்ஸ்பெக்ஷன் என்னன்னு தெரியுமா? இல்ல அவனுக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தா ஏன் 30 மீட்டர் தோண்ட வேண்டிய இடத்துல 300 மீட்டர் 400 மீட்டர் பண்ணி வச்சிருக்காங்க. உங்க ஆட்சியில கையெழுத்து போட தெரியாதவங்க அமைச்சரா இருக்கிறது மாதிரி ரமேஷ் மாதிரிப்பட்ட ஆட்கள் அமைச்சர் ஆகிற ஒரு தப்புமே கிடையாது. சரியா? எங்க கட்சியில இருக்க அமைச்சர்கள் எல்லாமே கிராஜுவேட் தான், எல்லாம் நல்லா படிச்சவங்க தான். சும்மா கிடந்துக்கிட்டு இவங்களால ஏத்துக்க முடியல. ஐயா நமக்கு மேல இவங்க எல்லாம் எப்படி வந்துட்டாங்க புரியுதா? ஏத்துக்க முடியலன்னா சோமாலியா நாட்டுல வந்து விசா கொடுக்குறாங்களாம், எல்லாரையும் நாட்டை காலி பண்ணிட்டு அங்க போக சொல்லிருங்க. இங்க எவனும் இருக்கான்டா ஏத்துக்க முடியலன்னா பேரை சொல்லுங்க சோமாலியாவுக்கு. இன்னும் நாங்கள் இப்போ இல்ல இவருங்க தலித்துகளை வந்து அடக்குமுறையில வச்சிருக்காங்க, அப்படி வச்சிருக்காங்க, இப்படி வச்சிருக்காங்க நீங்க பேசுறீங்க, ஓகேவா? இன்னொன்னு சமூக நீதியும் பேசுறீங்க. அதே பேசுற நீங்க ஏன் வந்து பிராமின்ஸ்க்கு அகேன்ஸ்டா இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கணும்? அவங்க உனக்கு எதிராக வந்து ஒரு விஷயம் பண்ணானா நீ அதை எதிர்த்து நில்லு, தப்பு கிடையாது, ஓகேவா? அதை எதிர்த்து பேசு, வாய்ஸ் அவுட் பண்ணு, எல்லாமே ஓகே. ஆனா அவனுக்கு டோட்டலா அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீ வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு இல்ல? அது ஓவராலா நீ எப்படி அவனை அப்போஸ் பண்ணுவான் வந்து? அதை பண்ணிடக்கூடாது, இதை பண்ணிடக்கூடாது. ஒரு பக்கம் சேனல் உட்காந்துட்டு இந்த அமைச்சரவை கொடுத்துருக்கலாம், அந்த அமைச்சரவை கொடுத்துருக்கலாம். டேய் நீங்க முதல்ல அமைச்சரவை கொடுங்கடா, அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. இதை கொடுத்துட்டீங்க, அதை கொடுத்துட்டீங்க. ஏன்னா ஒரு குடும்பமே உங்களை உட்காந்து ஆண்டிருக்கு இத்தனை வருஷம் மாட்டேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்டாலினோட ஒய்ஃபு, ஸ்டாலினோட மருமக, ஸ்டாலினோட புள்ள அப்படின்னு ஒரு 5 பேர் உட்கார்ந்து உங்களை 5 வருஷமா ரூல் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த கவலையும் இல்லை உங்களுக்கு. இன்னைக்கு வந்து ஒரு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும்னு ஒரு மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அத உங்களால ஏத்துக்க முடியல. ஒரு பைத்தியக்காரன் போய் சொன்னான்ல, ஏங்க உங்களுக்கு ஓட் பண்ணது வந்து 1.25 கோடி தாங்க, உங்களுக்கு அகேன்ஸ்டா ஓட் பண்ணது வந்து 3.5 கோடி பேர் இருக்காங்க. ஏன் இத்தனை வருஷமா நீங்க 3.5 கோடி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ இல்ல இப்படிப்பட்ட அறிவாளிய உலகத்துல எங்கேயா பாத்துருக்கியா குமரி? எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அறிவு ஜீவிய, இப்படி ஒரு அப்படிப்பட்ட ஒரு அறிவு ஜீவிய நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. எவ்வளவு எழுதி இல்ல அதை படிக்கிறவன் தான் அப்படின்னா, எழுதி கொடுத்தவன் எப்படிப்பட்ட ஒரு கூமுட்டையா இருப்பான் நினைச்சு பாருங்க. இல்ல அது எழுதி வந்து செந்தில் தெரியுமா உங்களுக்கு? அருண் எழுதி கொடுக்கல, அவன் படிச்சதை பத்தியா இல்லையா? வேற செந்தில் அண்ணா, நீங்க 12th ஃபெயில், SSLC பால்ஸ்னு அந்த செந்தில் எழுதி கொடுத்த டைலாக்.
இல்ல இல்ல ஆனா நீங்க ஏழாவது பாஸ் நாங்க தனிப்பெரும் கட்சி ஃபெயில்ன்றாதானே. தனிப்பெரும் கட்சியா 106 108 தொகுதியில ஜெயிச்சிருக்கோம். விளக்கம் கொடுக்கிறாரு, விளக்கம். ஆஹ் எவ்வளவு பெரிய விளக்கம் இல்ல அண்ணே. உங்க அறிவுக்கு நீங்க இல்ல அந்த முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேப்பர் அத்தனை தடவை பார்த்து வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுல வேற உனக்கு வந்து உங்க அப்பன் துணை முதலமைச்சர் பதவி வேற கொடுத்தான். இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர். இந்த ஆக்கங்கட்ட எதிர்க்கட்சி தலைவர் இருந்து நீ என்ன நடக்க போகுது இப்போ சொல்லு? வந்து ஒரு குமார் 10 காசுக்கு பிரச்சனை இல்லை. குமார் இப்போ தெரியுதா எது கலைஞர் வந்து ஸ்டாலின் எவ்வளவு நாளா வந்து சிஎம் ஆகாம வச்சிருந்தாருன்னு. அப்பனே மாதிரிதான் புள்ள இருக்கும். கரெக்டா அன்னைக்கே சொன்னானுங்க பசங்க. இல்ல அந்த இது கருத்து வலுத்திருக்க வேண்டி பழுக்கலன்னு சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பசங்களை ஸ்பேஸ்ல சொன்னானுங்க, ஐயா இப்போ அன்னைக்கு பழுக்கல, இப்ப வரைக்கும் அவன் பழுக்கலையா, அவன் பிஞ்சிலே வந்து முத்தி போனவன், அவன் பழுக்கவும் மாட்டான், அவன் விளையவும் மாட்டான். நீ மாதிரி சொன்ன மாதிரி இவனுங்க இது வரைக்கும் 60% வாங்கி உட்காந்து ஆட்சி பண்ண மாதிரி இந்த பைத்தியக்காரனுங்க. இதெல்லாம் ஒரு டிபேட்டா, ஒரு பேச்சா? யோ இவங்க பல தேர்தல கூட்டணி இல்லாம ஜெயிச்ச வரலாறு உண்டாங்க. வர்ற எலெக்ஷன்ல இனி தனியா நிக்க சொல்லுங்க பாப்போம். இனிமே தனியா நிக்க போறாங்க. ஒரு தேர்தல்ல கூட இல்ல, இடைத்தேர்தலே தெரிஞ்சிடும் பாருங்க ஆக்சுவல் ஓட்டு என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. இல்லடா ரிஸ்வானு, இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து போராட்டம் பண்ணாடி இறங்குறானுங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல என்னடா நீங்க வந்து தள்ளுபடி பண்ணீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஏடிஎம்கே பீரியட்ல அவன் பிஜேபியோட சப்போர்ட்டோட 20,000 கோடி லாஸ்டா பண்ணிட்டு போயிருக்கான். அவன் வந்து பேசுறானா, சரி ஓகே அதை கூட கேட்கலாம்டா. ஏடா கடந்த 5 வருஷம் உங்க கையில இருந்துச்சு, கமிஷனு கரப்ஷன்ல மட்டுமே 1,00,000 கோடி அடிச்சிருக்கீங்க. நீங்க ஒரு 50,000 கோடி நீங்க தள்ளுபடி பண்ணியிருந்தா நீ பேசு, நாங்க கேட்டுக்கிறான்டா. ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஒரு இபில ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்டுக்கு வாங்கின ஸ்கேம் மட்டுமே 1.25 லட்சம் கோடி, புரியுதா? வாங்கின கமிஷன் மட்டுமே 1.25 லட்சம் கோடி கமிஷன் வாங்கிட்டு இருக்கான். அதுல ஒரு 50,000 கோடி உங்களால இதுல தள்ளுபடி பண்ண முடிஞ்சா? நீங்க பண்ணீங்களா? என்ன மயிர் உட்கார்ந்துட்டீங்க, பேச்சு மயிர் வேற, அறிக்கை வேற, அதுல ஏமாத்திட்டாங்க. ஏன்டா கிட்டத்தட்ட 2.25 crores வந்து ரேஷன் கார்ட்ஸ் இருக்கு. எல்லா மகளிருக்கும் நீ என்ன பண்ணுவேன்னு சொன்ன? உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்னீங்க. 2 வருஷம் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணீங்க? கிட்டத்தட்ட 1.25 லட்சத்துக்கு தான் 1.25 லட்சம் பேர் தான் கொடுத்தீங்க. மீதி சரி 1.25 கோடி பேருக்கு, மீதி இருக்க 1 கோடி பேருக்கு எங்க போச்சு? 21 வயசுக்கு மேல இருந்தாலே கொடுப்போம்னு சொன்னீங்க. ஏன்டா ஒரு ஃபேமிலியில ஒருத்தங்க மட்டும் தான் 21 வயசுக்கு மேல இருப்பாங்களா? அதுவும் 50% தான் கொடுத்துருக்கீங்க. இருக்க ரேஷன் கார்ட்ஸ்ல 50% தான் நீ கொடுத்த. மீதி எங்க கொடுத்தீங்க? ஏன்னா பேசணும்னு நினைச்ச எல்லாத்தையும் எடுத்து உட்கார்ந்து பேசணும்ல. கல்வி கடனை அடிக்கணும்ன்றதுக்காக எல்லாத்துக்கும் கிடைச்சிக்கிட்டு கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் பண்ணானா? நாங்க 5 வருஷத்துல பண்ணானுங்களா? நம்மளா வந்து கேள்வி கேட்கிறாங்க. ஒன்னாவது உருப்படியா பண்ணானுங்களா லாஸ்ட் 5 வருஷத்துல? யூடியூப்ல ஆடு போட்டதாங்க மிச்சம். நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்டா யூடியூப்ல பாத்துட்டு தான் கர்மம் முடிச்சவனுங்க ஒரு ஆடு மயிரை போட்டு கிட்டத்தட்ட அவ்வளவு கோடியில யூடியூப் ஆட்ல போட்டாங்க. அந்த முயற்சியை நீங்க ஆட்சியில காட்டினா நீங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருப்பீங்களா? கேட்டா நாங்க இன்ஸ்டாகிராம்ல புரட்சி பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டோமா? ஆனா அறிவு கட்ட ஊமுற்ற குக்கர்களா இன்ஸ்டாகிராம்ல புரட்சி பண்ணி ஆட்சிக்கு வந்தோம். மக்களுக்கு என்ன கோவம்னா, இவனுங்க யூடியூப்ல இருந்து எப்படி டார்ச்சர் பண்ணானு எல்லாருக்கும் தெரியும். நீ எல்லாம் டிஜிட்டலா விளம்பரம் பண்ணிட்டு அவங்களை இன்ஸ்டாகிராம் சொல்றேன்னு தான் மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க. இவனுங்க இல்ல ரிஜ்வான் ப்ரோ, இவங்க போஸ்ட் போட்டது ஃபேஸ்புக்லயா, முன்னாடியே தெரிஞ்சுதா காப்பி பேஸ்ட் படி இன்ஸ்டாகிராம்ல ஓட்டிருப்பாங்களாம். அந்த சின்ன பையனை விட்டுட்டு உள்ள வந்து இந்த வீடியோ போட்டார்ல, அதெல்லாம் எந்த கணக்குல? அது மட்டும் இல்லங்க, இவனுங்க இன்ஸ்டாகிராம்ல புரட்சி பண்ண போறான்னு 2 ரீல்ஸ் பார்த்தாங்க. இவனுங்க என்ன எந்த அக்க போறலாம் பண்ண காத்திருக்காங்க. இல்ல நான் ரீல்ஸ் பண்றது பண்ணிட்டு இருக்கானுங்க. வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் போனதா வந்து ஒரு தகவல் ஒண்ணு வருது, அத கொஞ்ச நேரத்துல கன்ஃபார்ம் பண்ணி எடுத்து போடணும். இல்ல உதயநிதினு ஒரு பாட்டு போட்டுட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு வீடியோ காட்டுவான் பாரு ஒருத்தன், அதெல்லாம் பார்த்து வர மாதிரி டேய் இதுதான் நீங்க பண்ண போற புரட்சியாடான்னு தோணுச்சு. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல புரட்சி இல்ல, வேற ஏதாவது சொல்லிட போற கோரி. அதான் சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி போறாங்களாம். ஒரு நிமிஷம் அருண், சிபிஐ அப்புறம் எதிர்கட்சிகள்லாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. விமர்சனம் எல்லாம் வரவேற்கப்படுறது. நான் எதுவும் அதெல்லாம் தப்பாலாம் சொல்ல, ஓகேவா?
அவன் என்ன ஒரு பாயிண்ட் வைக்கிறான்னா, நீங்க இவ்வளவு சொன்னீங்க, பட் ஆனா நீங்க இவ்வளவுதான் பண்ணிருக்கீங்க. இன்னொரு ஒரு பாயிண்ட் அவன் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கான். என்ன சொல்றான்னா, நெக்ஸ்ட் இயர் நீ வந்து வாங்க போற விவசாய கடன் இருக்கு பாத்தியா, அந்த கடனுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா நீ பழைய கடனை கட்டணும். அப்பதான் நீ அடுத்து வாங்க முடியும்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். ஓகேவா? பட் அந்த கண்டிஷனை வேவ் அவுட் பண்ணிட்டா நீ நெக்ஸ்ட் இயருக்கானதை வாங்கலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட வந்து அவன் வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம ரீகன்சிடர் பண்ணலாம். நம்ம கட்டுப்பாட்டுல இருக்க கூட்டுறவு வங்கிகள் கிட்ட நீங்க அடுத்த வந்து நீங்க கடன் கொடுங்க, அடுத்த வருஷத்துக்கான கடனை வந்து நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் வராது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேவ் ஃபார்ம் இது இந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்கள்ல நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். அதுல எல்லாம் நம்ம வந்து புடிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கெல்லாம் கடிக்க முடியாது. ஏன்னா லாஸ்டா இன்டர்மீடியட் பட்ஜெட் வந்து இவனுங்க ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணானுங்க. அனௌன்ஸ் பண்ணி அதுல வர ஃபண்டை மொத்தமே காலி பண்றதுக்கான என்னென்ன வழியோ எல்லாமே பண்ணிட்டானுங்க. புரியுதா? அது பண்ணாம இருந்தானுங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்மளே பார்த்தோம் மார்ச் மாசத்துல எவ்வளவு டெண்டர் இவனை ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. ஆட்சி அமைச்சு சாரி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற அந்த 15 நாளைக்குள்ள எத்தனை டெண்டர் இவனுங்க பண்ணானுங்க, என்னென்ன டெண்டர் எல்லாருக்கும் ஞாபகம் இருந்துச்சுன்னா, ஒரு தடவை சிடிஆர் வந்து பேசியிருப்பாரு ஒரு பிரஸ் மீட்ல, யாரெல்லாம் வந்து டெண்டர் மூலியமா முறைகேடுகள் பண்றீங்களோ நீங்க பண்ண முறைகேடுகள் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது டிஸ்குவாலிஃபை பண்ணுவேன், அதிகாரிகள் மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம்னு சொன்னானுங்க. ஓகேவா? இவனுங்க அந்த டெண்டர் எல்லாம் அப்பவே போட்டு அதுக்கான ஃபண்ட் எல்லாமே தள்ளிட்டான். இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்குவாலிஃபை பண்றதுனாலயோ அதை ரிஜெக்ட் பண்றதுனால மட்டுமே அதை அந்த அமௌண்ட்டை ரிவோக் பண்ண முடியாது. இப்ப அவன் எடுத்துட்டான், அவன் கையில ஃபண்டு போயிடுச்சு. ஓகேவா? திரும்ப நீ அந்த ஃபண்டை எடுத்துட்டு வரணும்னா 1008 ப்ரொசீஜர் இருக்கு. பட் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு அவனை ரெகுலேட் பண்ணி மானிட்டர் பண்ணி அவனை வச்சு அந்த ஒர்க்கை முடிக்கணும். இல்ல அவன் முடிக்கல, அவன் அதுல ஏதாவது வேலை பண்ணானா அந்த கான்ட்ராக்டை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அது மட்டும் தான் இப்ப நம்ம கையில இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன். இப்ப நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? அடுத்த பட்ஜெட்டை போடுறோம், அந்த அடுத்த பட்ஜெட்ல நம்ம வந்து என்னெல்லாம் தள்ளுபடி பண்றோம், என்னெல்லாம் வந்து சப்சிடி கொடுக்குறோம்னா அந்த சப்சிடிக்கான வருமானத்தை நம்மளால கொண்டு வர முடியும். புரியுதா? நம்ம கண்ட்ரோல்கள் இருக்கும். நம்ம எந்த ஃபண்டையுமே அன்வான்டா செலவு பண்ண போறது இல்லை. நம்மளோட அமைச்சர்கள்ல இருந்து நம்மளோட பணியாளர்களுக்கு வரைக்கும் இருக்க காசுல எங்கேயுமே காசு வேஸ்ட் ஆயிடக்கூடாது. எல்லா இடத்துலயுமே வந்து தேவையான அளவுக்கு தான் செலவுகள் நடைபெறணும்னு அதுல ரொம்ப கான்சியஸா இன்னைக்கு இப்ப ஃபார்ம் பண்ணியிருக்க கவர்மெண்ட் எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. இந்த விஷயம்லாம் நிறைய இடத்துல அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தேவையில்லாத செலவுகள் அமைச்சர்கள் பண்ணக்கூடாது, எம்எல்ஏஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பண்ணக்கூடாது. தேவைனா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகணும்னா போகணும், இல்லைன்னா அது போக வேண்டாம். இல்ல கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணாம பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் உங்களோட ஓன்ஸ் யூஸ் பண்ணோம்னா அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தே அவங்க சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? ஒருத்தர் லஞ்சம் வாங்குறான், லஞ்சம் வாங்குறதுனால தான் கரப்ஷன் நடக்குதுன்னா அந்த லஞ்சத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழிகள்? ஏங்க லாஸ்ட் 5 வருஷத்துல எத்தனை ஆபீசர் சஸ்பெண்ட் ஆகி நம்ம பார்த்தோம்? எத்தனை பேர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் கொடுத்து ஆக்ஷன் எடுத்து நம்ம எங்க பார்த்தோம் சொல்லுங்க? எல்லாமே ஃப்ரீ ஹேண்டடா நடந்துட்டு இருந்துச்சுங்க. எல்லா கரப்ஷனும் எல்லா தப்புமே. நேற்றுக்கு வந்து அந்த ஒரு வெண்டார் சொல்றாரு, யாரு கவர்மெண்ட் அபிஷியல் சொல்லல, பொதுமக்கள் சொல்லல, அவன் வந்து ஒரு கான்ட்ராக்டர், அவன் கண்டிப்பா பெனிஃபிஷியரா இருப்பான். ஆனா அவனையே கஷ்டப்படுத்திருக்கானுங்க. என்ன கஷ்டப்படுத்திருக்கானுங்க? ஒரு சப்ஸ்டேஷனுக்கும் 50,000 சாரி 50 கோடியில இருந்து 60 கோடி கமிஷன் வாங்கியிருக்கான். ஒர்க் கான்ட்ராக்டுங்க. என்னது சின்ன சின்ன ஹியூமன் பவர், ஹியூமன் ரிசோர்ஸ் சப்ளை பண்றவன், சின்ன சின்னதா அந்த ஸ்கிராப், இந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட், டிரான்ஸ்போர்டேஷன் இது பண்ணிட்டு இருக்கான். புரியுதா? அவன் கிட்ட இருந்து 50ல இருந்து 60 கோடி அவனுங்க கமிஷன் வாங்கியிருக்கானுங்க. அப்ப சப்ளை எங்க இருக்கு? ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப அங்கெல்லாம் எவ்வளவு கை வச்சிருப்பாங்க? ஏங்க 2 லட்சம் கோடி கடன் சொல்றோம் டிஎன்ஐபில. ஓகேவா? அந்த 2 லட்சம் கோடி கடன்லயே 1.25 லட்சம் கோடி இவனுங்களோட சின்ன ஒரு கமிஷன்ல இருக்கு. அப்ப இது எவ்வளவு வருமானம் வந்திருக்கும்? எவ்வளவு காசு இவனுங்க அடிச்சிருக்கானுங்க இதுல? இவனுங்க அடிச்சு போகதான் அங்க 2 லட்சம் கோடி கடன் இருக்கு. இவனுங்க பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கின காசு மட்டுமே 30% இருந்து 40%ங்க ஒரு டெண்டருக்குமே. அந்த பார்ட்டி ஃபண்ட் இன்னைக்கு வேணான்னு ஒரு கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. 10 வருஷம் இவனுங்க ஆட்சியில இல்ல, 5 வருஷம் மக்கள் இவனுங்க கிட்ட கொடுத்தானுங்க. எந்த அளவு கொள்ளடிக்க முடியுமோ அடிச்சானுங்க. நம்மளே பார்த்தோம்.
இவனுங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 4.5 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. இன்னைக்கு 10 லட்சம் கோடி. அட்ரா புட்ரா எல்லாத்தையும் அடிச்சு தூக்குறா, எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க. வந்த ஃபண்டுல கொள்ளையடிச்சது இல்லாம இயற்கை வளங்களை மொத்தமா புடுங்கி கொடுத்துட்டானுங்க. நம்மளே பார்த்துட்டு இருப்போம் என்ன பண்ணிட்டு இருக்கானே, கண்ணு முன்னாடி நடக்குது. மைனிங்ல கொல்ல, காசு போ அப்பாயின்மெண்ட், கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறத காசு வாங்குறானுங்க. டாஸ்மார்க்ல பார்த்தோம் எவ்வளவு ஸ்கேம்ஸ். இவனுங்க ரூட்டெல்லாம் இல்ல, டீப் ரூட், ஒரு 50 மீட்டர் ரூட் இருக்குன்னா அந்த அளவுக்கு இறங்கி கரப்ஷன் பண்ணியிருக்கான். அதுக்கு சரி பண்ணி எடுத்துறதுக்கு எவ்வளவு பிரச்சனை. ஏங்க மது விலக்கு கொண்டு வாங்க, மது விலக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களோட கோரிக்கை, ஓகேவா? அது எல்லா கவர்மெண்ட்டுமே கொடுக்குற வாக்குறுதி தான் இது. எல்லா கட்சிகளுமே கொடுக்குற வாக்குறுதிகள் தான். இன்னைக்கு அதை வந்து இனிஷியேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்ல எத்தனை பேர் பிரச்சனை பண்றான் பாரு. ஏங்க இப்ப ஹைகோர்ட்ல போய் கேஸ் போடுறானுங்க இதுக்காக. திருப்பூர் மாவட்டத்துல எல்லாம் ஃபுல்லா கடையை மூடிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கான், நான் கடை திறக்க மாட்டேன் அப்படின்னு. இத்தனை லட்சம் கோடி கடன் இருந்தப்புறமே நமக்கு இங்க இருந்து ஒரு வருமானம் வருது. அந்த வருமானத்தாலதான் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்காம மக்களோட நலனை சார்ந்த மட்டுமே 717 கடைகளை மூடி இருக்காருன்னா சாதாரண விஷயமா இது? இத பத்தி எவனா பேசுறானா சொல்லுங்க? உட்கார்ந்து கடிக்கணும்னு வந்தது போன எல்லாத்தையும் கடிச்சுக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்துட்டு. இன்னைக்கோ நேத்தைக்கோ எடப்பாடி பழனிசாமி வந்து உட்கார்ந்து குதிரை பேரம். ஐயா, கூவத்தூர் ரெசார்ட்டை மறந்துட்டீங்களா? இல்ல வந்து ஐயா விஜயகாந்தோட கட்சியை வந்து உடைச்சு காலி பண்ணீங்களா, அதை மறந்துட்டீங்களா? யாரையும் நாங்க ரெசார்ட்ல தூக்கிட்டு போய் வச்சு பேசல, யாருக்கிட்டையும் போயிட்டு நாங்க காசு கொடுக்கல. அப்படி ஏதாவது ப்ரூஃப் இருக்கு, எவிடன்ஸ் இருக்குன்னா எடுத்துட்டு வந்து கொடுங்க, மக்கள் மன்றத்துல வைங்க. கட்சியை வந்து எந்த எவிடன்ஸுமே இல்லாம சும்மா ஒரு அக்யூசேஷன் மட்டும், அலிகேஷன்ஸை வச்சு போட்டு தேவையில்லாம ஒரு ரெஸ்ட்லெஸ் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணணும். ஏடா கூவத்தூரா நாங்க கண்ணால பார்த்தோம்டா. எப்படி வந்து டிஎம்டிகே கட்சி அடிச்சு உடைச்சிங்க அதையும் கண்ணால பார்த்தோம் நாங்க. அதெல்லாம் பார்த்த அப்புறம் நீ வந்து இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ அப்படி நீ 50 வருஷம் கட்சின்னு சொல்ற, சரி அப்படி நான் வந்து உனக்கு அகைன்ஸ்டா ஒரு வேலை பார்த்தேன், ப்ரூஃப் பண்ணு, ஒரு எவிடன்ஸை கொண்டு வந்து கூட மக்கள் மத்தியில வையே. தப்பு நடந்தா நாங்க கேள்வி கேட்டு போறோம், நீ என்ன மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? கடைசியா 5 வருஷம் நீ வந்து ஒழுங்கான ஒரு உனக்கு கொடுத்த வந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை வந்து கரெக்டா யூஸ் பண்ணி நீ உனக்கான வேலையை நீ பார்த்திருந்தனா இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருப்பானா? இவ்வளவு ஊழல் பண்ணிருப்பானா? இவ்வளவு பிரச்சனைகளை வந்து தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குமா சொல்லு? இதுல என்ன தெரியுமா ப்ரோ ஹைலைட்டு? ஆடு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓனா கொலைப்படுற மாதிரி எங்க அங்கிள் வந்துட்டு இதை கண்டம் பண்றாரு பாத்தீங்களா, ஓபிஎஸ் கட்சியில சேர்த்துட்டு. அது கரெக்டா, அதை மறந்துட்டேன் பேரு. பன்னீர்செல்வத்தெல்லாம் அப்போ நீங்க பண்ணது என்னது? அதே மாதிரி எல்லாம் ஈஸியா ஒரு பாயிண்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போனாங்க. வெளியே வந்தவங்களாம் இருக்காங்க இல்லையா, இப்போ டிஎம்கே அலைன்ஸ்லேருந்து வெளியே வந்த கம்யூனிஸ்ட், ஐயூஎம்எல், விசிகா, காங்கிரஸ், தென் இந்த சைட்லேருந்து வந்து ஒரு 4 எம்எல்ஏ, இவங்க எல்லாரும் காமனாக சொல்கிற ரீசன் என்ன சொல்லுங்க? ஏன்பா வெளியே வந்த அப்படின்றது கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? இவங்க 2 பேரும் வந்துட்டு கூட்டணி கட்சிக்கு, அதாவது தீய சக்தியோ ஊழல் சக்தியோ வந்துட்டு இந்த மாதிரி பேசினது வந்து டீலிங் போடுறதுக்கு பேசினாங்க, அதுக்கு நடுவில் பிஜேபி இருந்தது, அதனால தான் நாங்கள் வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு காமனா வந்து சொல்றாங்க. ஆனா அதை யாருமே டச் பண்றது இல்லை. அதையும் சேர்த்து பேசுங்க ப்ரோ. அதை வந்து அவனுங்க எப்படி ஒத்துக்குவானுங்க? அவனுங்க பண்ற உள்ளடி வேலையெல்லாம் பொது வழியில வைக்கிற அக்யூசேஷனுக்கு எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டானுங்க, புரியுதா? ஏண்டா உங்க கூட இருந்த கட்சிக்காரன் மொத்த பேரை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான், நீங்க 2 பேரும் பிஜேபியோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. இங்க தமிழ்நாட்டு மக்களே பிஜேபின்னு ஒருத்தன் இருக்கவே கூடாதுன்னு தான் அவனுக்கு எப்படியோ தப்பி தவறி ஒரு சீட்டு வாங்கி ஜெயிச்சுட்டான்.
நீங்க கடைசியா இருந்த 50 வருஷத்துல அவனுங்க உள்ள கொண்டு வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் எலெக்ஷன்ல அவனுங்களை எந்த அளவுக்கு மேல கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து கிட்டத்தட்ட 12% ஓட்டு கொடுத்தீங்க என்டி அலையன்ஸுக்கு எம்பி எலெக்ஷன்ல. இன்னைக்கு ஒரு கட்சி வந்து மொத்தமா அவனுங்களை தூக்கி குப்பையில போடாத குறைய கிட்டத்தட்ட 2% வாங்கியிருக்கானுங்களா? 1.5% ஓட்டு கொண்டு போய் வச்சிருக்கு. நீங்க என்ன மயிரை பிடிங்கிட்டீங்க வந்து உட்கார்ந்தீங்க? என்ன பிஜேபிக்கு எதிராக நீங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டீங்க, பேசிட்டீங்க? இல்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வைங்களேன். இப்போ நான் வந்து சென்னைக்கு போனோம், பஸ் ஏறி உக்காந்துட்டேன். அந்த பஸ் வேற எங்கேயோ ரூட்டு போகுது, டிக்கெட்ல பார்த்தா எனக்கு தெரியுது. இவன் என்ன சொல்றானா, அதெல்லாம் இல்லை, நீ டிக்கெட் வாங்கிட்ட, நீ உள்ளே தான் இருக்கணும், என் கூடவே நீ வேற கன்னியாகுமரி போற பஸ்ஸுக்கு தான் கூட வரணும். இல்லப்பா நான் பஸ்ஸு மாறி ஏறிட்டேன், இந்த பஸ்ஸு நான் நினைச்ச ரூட்ல போகாது, ஏடா கூடமா இருக்கு, என் உயிருக்கு ஆபத்து போல. அதெல்லாம் இல்லை, நீ டிக்கெட் வாங்கியாச்சு, நீ எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நடுவில் கெட்ட வார்த்தையில வேற பேசினான் அந்த ஆராசான்றவன். இது ஃபைட் சீன்லாம் வேற நடந்திருக்கு இன்னைக்கு, அதை பாத்தீங்களா நியூஸ்ல? ஐயா ஆமா, அதை பார்த்தேன். ஒருத்தன் பறந்து வரான், போட்டு பொழந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன எனக்கு புரிய மாட்டேது. இவ்வளவு நாளா இப்படி எல்லாம் நடக்கவே இல்லை. இப்ப என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? கையை நீட்டுற எங்க இருந்துடா வருது உங்களுக்கு அந்த திமிரெல்லாம்? டே, உன்னுடைய எம்பி ஆராசா ஒரு தப்பான ஒரு வார்த்தையே பேசியிருக்கான், ஓகேவா? அது உனக்கு தப்புன்னு பட்டுச்சா? கேள்வி கேளு. தப்பு இல்லைன்னு நீ தோன்றியா? ஒருத்தன் பிரச்சனை பண்றான்னா போயிட்டு லீகலா ஃபேஸ் பண்ணுங்கடா. ஒரு போராட்டம் பண்றான், எதிர்ப்பு தெரிவிக்கிறான், இங்க கவர்மெண்ட் சாரி போலீஸ் எதுக்கு இருக்கு, சட்டம் எதுக்கு இருக்கு? லீகல்னு ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலடா. கையை நீட்டுறது, காலை நீட்டுறது, எங்க இருந்து வருது இவனுங்களுக்கு இந்த தைரியம்? இல்லை அந்த ப்ரொட்டஸ்ட் ஆடியோ நானும் கேட்டேன், அதை நான் போய் பார்த்தேன் வீடியோவில். அதில் ஒருத்தர் சொல்கிறான், அடிமை நான் எவ்வளோ திமிர் வந்திருக்கு பார்த்தீங்களா அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஒரு வாய்ஸ்லாம் கேட்கும். இந்த பாரு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் சுற்றிட்டு இருக்கானுங்க இந்த டிஎம்கே ஏடிஎம்கேவும். ஐயா, ஃபுல் அண்ட் ஃபுல் இவனுங்க வந்து அந்த மனநிலை தான் இருக்கான். இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஸ்டாலின் கிட்ட இருந்தே ஆரம்பிக்குது. ஒரு கட்சியோட தலைவர், ஒரு மாநிலத்துடைய முதல்வர், அவருக்கான மரியாதை கொடுக்கணும், என்ன பேசணும். ஏன்னா ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுக்கு எத்தனை பேர் கொதிச்சுட்டு வந்தீங்க. இன்னைக்கு நடிகர்னு சொல்றாரு, ஒரு முதலமைச்சருக்கான மரியாதை கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? இப்பெல்லாம் எங்கடா போயிட்டீங்க? நீ நடிகர் கட்சின்னு சொல்லு, என்ன வேணாலும் பேசு, நீ பேசுறதுதான் உன்னோட. அடிமட்ட தொண்டனும் பேசுறான், அவனும் அப்படிதான் நடந்துக்கிறான். இந்த பண்ணையார் தன்மை உங்களை விட்டு போறதே இல்லை. சொல்லுங்க வச்சு சொல்லுங்க ப்ரோ. அவங்க லாஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி ப்ரோ மீடியா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்? ப்ரோ அது வந்து என்னன்னா, நம்ம அவனுங்க ஒரு விஷயத்த கையில எடுத்தானுங்க, ஓகேவா? அதே விஷயத்த நம்ம கையை எடுத்தோம்னா அது நம்ம ஜனநாயகத்துக்கு விரோதமா போயிருமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கும். அதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அதை கையில எடுப்பாங்க ப்ரோ. அது கொஞ்சம் இவனுங்க, நீங்க ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க, இது ராகிங் பீரியடா மாறிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா? ஓகே ப்ரோ. கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இப்ப அவனுங்களோட இன்ஃபுளுன்சியல் பர்சன்ஸ் எல்லாம் உள்ள இருப்பானுங்க, இன்டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ். இது இப்ப மட்டுமே இல்ல ப்ரோ, நீங்க ஏடிஎம்கே உடைய ஆட்சியிலுமே டிஎம்கே இந்த மீடியாவை வச்சுதான் ஒரு விஷயம் பண்ணுவான், புரியுதா? நம்ம லாஸ்டா வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு முன்னாடி ஒரு மாசத்துல 14 நாள்ல 22 கேசஸ் பார்த்தோம், ஓகேவா? அதெல்லாம் இந்த மீடியா எடுத்து பெருசா பேசவே இல்லை. ஆனா 2020-21 மட்டுமே இவனுங்க அந்த ஸ்டெர்லைட் இஷ்யூவையும் ஜெயராஜ் பன்னிக்ஸ் கேஸையும் வந்து பேசினதை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேசினானுங்க. ஆமா ப்ரோ, பார்த்தேன். ஒரு 10 நியூஸ் சேனல்ல அதுதான் கண்டென்ட் ஒரு வாரத்துக்கு மேல. ஆட்சி மாற்றத்துக்கான எல்லா வேலையும் இவனுங்க நியூஸ் மீடியா இருக்குங்க. இன்னைக்கு இவனுங்க வந்து நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவனுங்க பண்ணாத விஷயமா சொல்லுங்க? என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி பார்த்தாங்க, மக்கள் தெளிவா இருந்தாங்க. ஏன் இப்போ இவர் அண்ணன் வந்து ஒரு இப்ப வந்து அவருக்கு கவர்னன்ஸ், ஓகேவா? 5 இயர்ஸ் அவருக்கான கவர்னன்ஸ். இதுக்கு முன்னாடி வெளியே இருந்து இருக்கிற டேட்டா வச்சு இவனுங்களை எக்ஸ்போஸ் பண்ணவர். இவரு கையில வந்த அப்புறமா அந்த நிதிநிலை அறிக்கைன்னு ஒண்ணு எடுத்த அப்புறமா என்னென்ன ஸ்கேம்ஸ் இருக்கு லிஸ்ட் அவுட் பண்ண அப்புறமா இவனுங்களை அடிக்க போற அடியில என்ன ஆவறானுங்க மட்டும் பாருங்க. இவனுங்க மேல எடுக்க போற ஆக்ஷன்ஸ்
இப்ப நீங்க உடனே வந்து எல்லார் மேலயும் ஆக்ஷன் போட்டீங்கன்னா காழ்ப்புணர்ச்சியில பண்றாங்கன்னு ஒரு 100 பேர் தூக்கிட்டு வருவானுங்க. ஆட்சிக்கு வந்ததுமே பழி வாங்குற காழ்ப்புணர்ச்சியில இருக்காரு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவானுங்க. நம்ம அந்த கவர்னன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அனிதா ராதாகிருஷ்ணன் மேல என்னடா கேஸ் இருக்கு நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறத விட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவானுங்க. பட் நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் பொறுமையா இருக்கும், அவ்வளவுதான். இதே வந்து நம்ம ஆட்சியில் தப்பு நடக்குது, அண்ணன் தப்பு பண்றாரு, இல்லைன்னா நம்ம மினிஸ்டர் அதையும் நம்ம கேட்க தான் போறோம். புரியுதா? நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம் ப்ரோ. இவனுங்க தேவையில்லாம உட்கார்ந்து அவனுங்களுக்கான சவக்குழியை அவனுங்களே தோண்டிட்டு இருக்கானுங்க, அவ்வளவுதான். ரொம்ப ஓவர் த போர்டு போகும்போது தெரிஞ்சிடும் ப்ரோ மக்களுக்கு. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமும் யூடியூப் ஃபேஸ்புக்னாலதான் வந்து ஆட்சி மாறிச்சுன்னு. அப்படிலாம் கிடையாது. இவனுங்க அடிச்ச கொள்ளை தான் காரணம். இவனுங்களோட புவர் கவர்னன்ஸ் தான் காரணம். இவனுங்களால மெயின்டைன் பண்ண முடியாத சட்ட ஒழுங்கு பிரச்சனை ப்ரோ. அந்த கஸ்டடியல் டெத்து அஜித் குமாருக்கு நடந்த கேஸுக்கு அப்புறமா எத்தனையோ பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கு. அதை வந்து இவன் மீடியால வராம பாத்துக்கிட்டானே தவிர மத்தபடி எந்த ஆபீசர்ஸையும் கூப்பிட்டு அது எதனால நடந்துச்சுன்னு எந்த ஆலோசனையும் நடத்தினது கிடையாது. அதுக்கான கவுண்டர் மெஷர் பண்ணதே கிடையாது. எந்த ப்ரிவென்ஷனையும் இவன் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட்ல ஒரு இன்சிடென்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குதுன்னா அங்க இருக்க மொத்த ரவுடியும் அடுத்த நாள் தூக்கி அவனுக்கு மேல என்னெல்லாம் பெண்டிங் கேசஸ் இருக்கோ முடிச்சு உள்ள வைக்கணும்னா அவனை உள்ள வை. இவன் திருச்சியில பாத்துருப்பீங்க, கூப்பிட்டு சொன்னாங்க இந்த 300 பேரால 30 லட்சம் பேருக்கு பிரச்சனை வரக்கூடாது. 30 லட்சம் பேரை விட நீ 300 பேர்லாம் பெருசு கிடையாது, தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகாது, உள்ள வைப்பேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க எடுக்க தான் இந்த கிரைம்ஸ் குறையும். புரியுதா? புரியுது ப்ரோ, சட்ட கொஞ்சம் ஒழுங்கு டைம் பிரச்சனை எடுக்கணும். புரியுது ப்ரோ. தலைவிரிச்சாடு அது எல்லாமே சும்மா இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கதான். தப்புதான். ஆக்ஷன் எடுக்கணுமா ஆக்ஷன் எடுக்கணும், எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அங்க அங்க அதுல எல்லாம் எந்த டிலேவும் இல்லை. எல்லாத்தையும் குளத்துல கிட்டத்தட்ட 1.5 வாரத்துக்கு மேல ஆச்சுங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இவங்க அந்த பொண்ணுடைய பாடி தெருவுல வாங்குறதுக்கு இருக்கிறவங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1.5 வாரத்துக்கு அப்புறம் தான் கனிமொழி போய் பார்த்தாங்க. அன்னைக்கு இருக்க சீஃப் மினிஸ்டரோ டெப்டி சீஃப் மினிஸ்டரோ போய் பார்க்கல. எம்பி அந்த தொகுதியோட எம்பி போனாங்க. இங்க இருக்க மினிஸ்டர், எம்எல்ஏ, டிஜிபி, ஐஜி எல்லாருமே போய் நிக்கிறாங்க. இது நிக்கிறதுனால என்ன நடக்கும்? அடுத்த வாட்டி தப்பு பண்ணும்போது இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும், நம்மளை கொன்றுவானுங்க. புரியுதா? ஆம் ப்ரோ. இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு கண்ட்ரோல் தான். இது எல்லாமே நீங்க ஒரு மயிரும் புடுங்கல இதுல. இவ்வளவு நாள் புடுங்கறத விட்டுட்டு இன்னைக்கு வந்து இருந்துட்டு எல்லாரும் எந்த பக்கம் பார்த்தாலும் கடி 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 கடிச்சுக்கிட்டு. கடைசியா இவனுங்க இப்ப இந்த போராட்டத்துக்கு என்ன பிரச்சனை, என்ன தைரியத்துல இவனுங்க கைய காலை நீட்டுறானுங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இதுல வேற ஸ்டாலின் தவறான கருத்துக்களை வந்து பதிவிடாதீங்க. ஏயா திருமாவளவனுக்கு அகேன்ஸ்டா ஆராசாவை வச்சு ஒரு கருத்து தெரிவிக்கணும்னு தெளிவா தெரிவிக்கிறீங்க. பின்னாடி வந்துட்டு இந்த பிரகாஷ்ராஜ் ஒரு படத்துல பண்ணுவான் பாரு, வன்முறையை கையில எடுக்காதீங்க அப்படின்னு. இதே வேலையைதான் ஸ்டாலின் பார்த்திருக்காரு. ஏன்னா அவன் வந்து ஒரு போராட்டம் பண்றான், நீ தெரிவிச்ச கருத்துக்கு அகேன்ஸ்டா ஒரு ப்ரோட்டஸ்ட் பண்ண வந்திருக்கான். அவனுங்க மேல கையை கால் நீட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? அதுக்கு ட்வீட் வேற, ஆரோக்கியமான கருத்து மோதலே ஜனநாயகத்திற்கு அரண், கரமோதலும் களமோதலும் ஜனநாயகத்துக்கு முரண் மட்டுமல்ல மூடத்தனம், வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம். ஓஹோ, ஏன்னா இந்த வன்முறையை தூண்டி விடுறது, வன்முறை பண்றதே நீங்க தான், உன் கட்சிக்காரன் தான். இதுல வேற அறிக்கை மயிறு வேற இவனுங்களுக்கு. இவனுங்க பின்னாடி போய் நிக்கிறானுங்க பாரு, இவனுங்களை சொல்லணும். ஏண்டா அவன் தான் வந்து அவனுடைய அரிப்புக்கு ஒரு ட்வீட்டை போடுறான். இப்ப வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டதும் இவர் வந்து ஞானியா மாறிடுவாரா? கர முதலும் கள முதலும் ஜனநாயகத்துக்கு முரண் மட்டுமல்ல மூடத்தனம். ஓஹோ,
இந்த பக்கம் வந்து இறங்கி அடிங்கடா, கையை நீட்டுங்கடா, பிரச்சனை பண்ணுங்கடான்னு சொல்லிடுறது. பின்னாடி வந்து இப்படி ஒரு அறிக்கையும் போட்டுறது டேமேஜ் கண்ட்ரோலுக்கு. ப்ரோ அவன் ஃபேமிலியில யாராச்சும் டார்கெட் பண்ணாதான் ப்ரோ கொஞ்சமாச்சும் கொஞ்சம் அமைதியாவான். யாரு ஃபேமிலி ஆயிட்டாரு புரியலையே. புரியல ஸ்டாலின் இல்ல எனக்கு. உதயநிதி இல்ல கனிமொழி இவங்க 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை டார்கெட் பண்ணணும் ப்ரோ. ஐயா நம்ம வந்து அந்த மாதிரிப்பட்ட அரசியல் எல்லாம் பண்ண வரல ஐயா நம்ம. ப்ரோ 3 பேர் ஆனா ஊழல் பண்ணிருக்காங்க தானே ப்ரோ. நீங்க பேச அதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் இதெல்லாமே நடக்கும். புரியுதா? நீங்க பாட்டுக்கு வந்து எதையாவது ஓகே சொல்லி ப்ரோ. விட்டுட்டு சரி சாரி. இல்ல நாளைக்கு வந்து அவனுக்கு தூக்கிட்டு வருவானுங்க. இங்க பாத்தீங்களா டிவி காரனுங்க என்ன பேசுறானுங்க அப்படின்னு. இல்ல நீங்க இவனோட இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ பாரு. ஒரு பக்கம் ஆராசா பேசுறான், அடுத்த நாள் வந்து ஸ்டாலின் வந்து இந்த மாதிரிப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெரிவிக்காதீங்கன்னு ஸ்டாலின் சொல்றாரு. அடுத்த நாள் இப்படி ஒரு போராட்டம் நடக்குது, இங்க ஒரு அடிதடி நடக்குது. இவன் வந்து இங்க உட்காந்துட்டு ஒரு அறிக்கையை விடுறான். இதெல்லாம் பார்த்தா தெரியல, எல்லாமே ஆர்கெஸ்ட்ரேட்டா இவனுங்க பண்றானுங்க. ப்ரோ கதையில இன்னொரு ட்விஸ்ட். அண்ணாமலை நம்ம சிபிஎஸ்சி மும்மொழி கொள்கை எதிர்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேள்வி கேட்டிருக்கான். என்ன பிளான் பண்றாங்கன்னு வேற புரியல. எனக்கும் புரியல. அவன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா கேள்வி கேட்டிருக்கான்னு மட்டும் பார்த்தேன். என்ன கேட்டிருக்கான்னு தெரியல. என்ன கேட்டிருக்கான் பாத்தியா? ஃபுல்லா படிச்சு சிபிஎஸ்சில 3 லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்கல்ல, அது வேணான்ற மாதிரி வந்து. ஓகே. இல்ல இடைத்தேர்தல் வேற வருது, ஒன்னும் புரியல, அதான் கேட்டேன். போட்டிருக்கான் பாண்டாவை போட்டிருக்கானே இந்த மாதிரி. ஆமா இப்படிதான் அவனுடைய ட்வீட் எடுத்து படிக்கலாம். ஆமா என்ன புது கட்சி ஏதாவது ஆரம்பிக்கிறீங்களா? அப்புறம் நெருப்பு பொறி வரும், அப்புறம் பத்திக்கும், அப்புறம் அடங்கி போயிட்டு நம்ம கட்சியில வந்துருவானுங்க. அவனுடைய இதை பார்த்துட்டு அவன் ட்வீட்டை தான் தேடிட்டு இருக்கேன். இல்ல ஆனா இப்ப உட்காந்து எல்லாம் ஆக்டிவா இருக்கானுங்கப்பா. இந்த உதயநிதி ஸ்டாலினும் அவங்க அப்பா எம்கே ஸ்டாலினும் இத்தனை ட்வீட் உட்காந்து போட்டு இருக்கானுங்க. ஏன்டா கடந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் உங்க கையில தான் இருந்துச்சு, என்ன போடுங்க நீங்க? இவன் அண்ணாமலை என்ன போட்டிருக்கான் மட்டும் படிச்சுட்டு வரேன். நான் பக்கமா எழுதியிருக்கானே அவன். ChatGPT கிட்ட கேட்போம். இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ வர அண்ணன் மீட் பண்ணிருக்காங்க போல. ஜாக்டோ ஜியோல எவன் உண்மையான ஜாக்டோ ஜியோன்னு அதை வேற பாக்கணும். இவனுங்க எல்லா யூனியனுக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி வேற வச்சிருக்கானுங்க போல. ஜாக்டோ ஜியோல 2 வச்சிருக்கானுங்க. நேத்துக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட்கோ ஒப்பந்ததாரர் அவரு வந்து பேசுறாரு, எனக்கு ஆப்போசிட்டா இன்னொரு யூனியன் இவனுங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கானுங்க என்ன. புரியுதா? அங்கேயும் எல்லாமே இவனுங்களுக்கு வசதியான எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்கானுங்க. ஒருத்த வந்து இவனுக்கு அகைன்ஸ்டா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா, இல்ல அவன் ஃபேக், அவன் ஃபர்ஸ்ட் காப்பி, நான் தான் ஒரிஜினல், இன்னொருத்த வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான் போல. அப்புறம் கொசக்சி பசப்புகள் யாரு, பஞ்சவன் பாரிவேந்தன் யாருன்னே தெரியல. எல்லாம் ஆனா ஒரே பேர் மாதிரி இருக்கு. அனைத்து இந்தியா இந்த சங்கம், அனைத்து இந்தியா இந்த சங்கம், மாநில அந்த சங்கம் அப்படின்னு. அது ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல கூப்பிடுறாங்க, அஇதிமுக முக ஆயுமு அப்படின்னு.
எதனா ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கணும் இவங்கள. நியூஸ் கார்டு வர போட்டுறானுங்க, இந்த மாதிரி அனைத்து இந்த சங்கத்திலிருந்து போராட்டம், அதற்கு எதிர்த்து இந்த சங்கத்திலிருந்து எதிர்ப்பு கண்டனம் அப்படின்னு வருது. என்ன சொல்ல வரானுங்கன்னே புரியல. நியூஸ் கார்டு வேற குட்டி குட்டியா வேற எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி போடுறான். நம்ம மினிஸ்டர்ஸ் ஒரு நாள் கொஞ்சம் கேப் விட்டுறக்கூடாது. இவங்களுக்கு வந்து காலையிலே வந்து நான் எல்லாரையும் போட்டு 2 போலும் பொழந்துட்டு போனோம் போல. அது ஒரு பக்கம் பிரஸ் மீட்டு, இன்னொரு பக்கம் சிடிஆர், இன்னொரு பக்கம் அவர் யாரு அருண்ராஜ், இந்த மாதிரி பேசணும் போல. இல்லைன்னா ஆளுக்கு எதிர்கட்சின்னு உட்காந்துக்கிட்டு காலை 7 மணி தான் என்னடா அறிக்கையை ஓட்டுறது உட்காந்து கடிச்சுக்கிட்டு இருக்கான். லாஸ்ட் ஃபியூஸ் ஒண்ணுமே கேட்கல. நீ உட்காந்துக்கிட்டு சரி ஓகே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு ஐயா, இன்னைக்கு இருக்க நிதி நிலைமைக்கு 2000 கோடி தள்ளுபடி பண்ணிருக்காங்கய்யா, அடுத்த பட்ஜெட்ல இந்த இந்த தொகையை நிலுவையில வைங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நிலுவையில வச்சு அடுத்த லோன் வாங்குறதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்க கூடாது, லோனை வந்து வாங்கிக்கிறதுக்கான உத்தரவு வந்து நீங்க போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இதை வந்து ரீதிங்க் பண்ணலாம். இன்னைக்கு இருக்க நிதி நிலைமையை பத்தி உங்களுக்கே தெரியும், மொத்தமா வலிச்சு நக்கிட்டு போயிருக்கானுங்க. உட்காந்து இந்த அளவுக்கு பேசுனீங்கன்னா என்ன பண்றது? நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு கட்சியா வந்துகிட்டே இருக்கு. சிபிஐ ஒரு பக்கம் போடுறான், சிபிஎம் ஒரு பக்கம் போடுறான், வாழ் உரிமை கட்சின்னு ஒருத்தன். அவன் எல்லாம் எதுக்கு கட்சி வச்சிருக்கானே தெரியல. அறிக்கையை கொடுக்கறதுக்குன்னே இவனெல்லாம் கட்சி வச்சிருப்பானுங்க போல. எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணும், அதுக்கெல்லாம் இவனுங்க இல்லை ஆகணும். நான் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஐயா, ட்விட்டர் ஸ்பேஸ் சங்கம் அப்படின்னு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி, அறிவாளர் சைடு போனா என்னை தூக்கி கூட்டணியில சேர்த்துப்பாங்க. நான் அப்படியே பேரம் பேசி ஜெயிச்சுட்டு நம்ம அண்ணன் கட்சியில ஜாயின் பண்ணிடுறான். அவனுங்கிட்ட போனா ஜெயிக்க முடியாது. காசு அப்போ போயிட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல புரட்சி பண்ணுவேன்ல ஜெயிக்கிறதுக்கு, நான் ஜெயிச்சிருவேன் தானே. அப்போ அவங்க கணக்குப்படி நான் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி நான் வந்து ஒரு 2000 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 ரீல் போடுறேன் சார், நம்ம தான் கன்ஃபார்ம் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி சீட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா ஒண்ணு ப்ரோ, இவங்களை நல்லா ஏமாத்தலான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு முட்டாள் பீஸ், ஒன்னு முரட்டு பீஸ், 2 பீஸ் இருக்கு. இன்னொன்னு கவனிச்சிங்களா, பெட்ரோல் பிரைஸ் ஹைக்க பத்தி இந்த எவனும் பேசல, கண்டனம் கூட வந்து வரல, ஒருத்தனும் பேசலடா. இதெல்லாம் வாயை மட்டும் உட்கார்ந்துருக்கானுங்க. அது உண்மைதானா ப்ரோ? இந்தியா டுடேல வந்த நியூஸ் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. ஆமா ஆமா, இவனுங்க பேசிட்டு தானே இருக்கானுங்க, பேசாமலாம் இல்லடா. இவனு இங்க பாரு, அவன் அவனுங்க ஸ்பேசஸ்லயே பேசும்போது கேக்குறான், அவனை குளோரிஃபை பண்ணி பேசிட்டு இருக்கானு. ஏங்க அலைன்ஸ்ன்றது வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு பேசிட்டு இருக்கானுங்க, புரியுதா? அவனுங்க ரெடி ஆயிட்டானுங்க, பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கிறதுக்கு மொத்தமா ப்ரிப்பேர்டா இருக்கானுங்க. யோ இங்க பாரு, இவனுங்களால ஆட்சி அதிகாரம் பதவியாலும் இல்லாமலாம் இருக்க முடியாது இவனுங்களால. அப்படி இருந்தானுங்கன்னா இவனுக்கு மொத்த பேரும் ஜெயில தான் இருப்பானுங்க. இப்ப இவன் வந்து எதிர்கட்சியா மட்டும் இருந்து பிஜேபி எதிர்க்கிறான்னு அதே ஸ்டாண்ட்ல இருந்தான்னா கன்ஃபார்மா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இவங்க எல்லாருமே உள்ள போயிருவானுங்க. இவனுங்க இப்போ பிஜேபிக்கு ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தா மட்டும்தான், அவனுங்களை கடிக்காம இருந்தாதான் இவன் நிம்மதியா இருக்க முடியும். அவன் பேருக்கு வந்து டிவிஎஸ்சிக்கு 4 லெட்டர் அனுப்பி விட்டுட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்காம அவன் சைலண்டா உட்கார்ந்துருவான். யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். புரியுதா? 10 வருஷம் 15 வருஷம் கேஸ் நடக்குதுன்னு அவனுங்க பாட்டு டீல்ல விட்டுருவானுங்க. பழைய மாதிரியே வந்து எதுக்குறேன்னு சொல்லி எதிர்த்துட்டு உட்கார்ந்து இருந்து நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்போசிஷன் தானே கன்ஃபார்மா நீங்க எவனோ இப்ப ஒருத்தன் சொன்னான், ப்ரோ இவங்க எல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களா ப்ரோ, இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும், அதெல்லாம் கண்டிப்பா நடந்துரும். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா இவனுங்க நீ சொல்ற மாதிரி பெட்ரோல் பிரைஸ்க்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு அறிக்கையும் இல்லை. இவன்
அண்ணாமலை பேசியிருக்கான் இந்த எஜுகேஷன் பாலிசியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அத எதிர்க்கட்சி தலைவர் ஏன் பேசல? அவருக்கு தெரியாதா? பெரிய சனாதன போராளியாச்சு அவரு. மாநில சுயாட்சியை நிலைநாட்டுறதுல வந்து பெரிய கொள்கைவாதியாச்சு அவரு. ஏன் அதை பேசல அவரு? பேசலையே இல்ல பேச தெரியாதா? பேசினா இவனுங்க ஏன் உட்காந்து புடிச்சுன்னு நம்மள கடிச்சு போயிடுவாங்களா அதுக்குதான். இல்லடா, இவனுங்க நம்மள உட்காந்து கடிச்சிட்டு இருந்தானுங்க ஆன்லைன் பாலிடிக்ஸ்னு. இன்னைக்கு எத்தனை பிரச்சனைக்கு போயிட்டு துணை முதலமைச்சரும் சாரி முன்னாள் முதலமைச்சரும் எங்க போய் நின்னுட்டீங்க இன்னைக்கு? நாங்க ரோட்ல நடந்தாதான் பாதுகாப்பு பிரச்சனை, பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க. இன்னைக்கும் உங்களை சுத்தி ஒரு 100 போலீஸ் வச்சிருக்கீங்க. போய் இறங்கி போய் பார்க்க வேண்டியதானே என்ன பிரச்சனைன்னு? நான் ஏன் ட்வீட் அதுக்கெல்லாம் போட ஏன் போக போறேன். மாட்டீங்க? இல்ல இல்ல உதயம் இல்ல பெரிய ஜாதியும் சின்ன ஜாதியும் டேக் பண்ணி உதய் வீட்டை விட்டு வெளியே வா, உதய் வீட்டை விட்டு வெளியே வான்னு வந்து டேக் பண்ண போறேன். நேத்துக்கே இவரு சிடிஆர் தெளிவா கேட்டாரு. அவனை வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவனை பேச சொல்லுங்க. சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு மனுஷன். ஏன் எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக பேசுறாரு, அவர் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்க சொல்லுங்க. அவர் சொல்ற பிரச்சனை எந்த பிரச்சனையும் இங்க இல்ல. அதுதான் அவனுங்களுக்கு பதிலடி. அவனுக்குலாம் அவ்வளவுதான் மரியாதை. இந்த நாத்து நட்டாயா, களை பறிச்சாயா, இந்த கேள்விதான். இறங்கி வந்து போராடு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து விசிகாவும் திமுகவும் வந்து அடிச்சுக்கிட்டாங்க. நீங்க போய் அங்க போய் போராட்டம் பண்ணிதான் நீங்க போய் நின்றுதீங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது. இவனுங்க பாட்டு உட்கார்ந்துக்கிட்டு பக்கிரமா வன்மத்தோட ஒரு ட்வீட்டை போடுவானுங்க. இவனுங்க ஆளுங்க கீழே இறங்கி அமைதியா இருக்கணும், இறங்கி போய் அடிக்கிறது. இவங்களுக்கு எங்க இருந்து இந்த திமிரு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. பயம்ன்றது இருக்கா இல்லையா? இவரு கொஞ்சம் ஜனநாயகம் நம்ம பாக்குறாருன்னு நினைக்கிறேன். டெமோக்ராட்டிக்கா இவர் நினைக்கிறார். கொஞ்சம் கடுங்கோல் ஆட்சியும் கையில எடுக்கணும் போல. இந்த பிரஸ் இந்த இப்ப வராங்களா சமூக போராளிகள்னு, இவ்வளவு நாளா இந்த போராளிகள் எங்க போனாங்கன்னு தெரியல. உண்மை கண்டறியும் குழு, அந்த குழு, இந்த குழுன்னு வந்து நமக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணானுங்க. மக்களுக்காக எங்க ஒர்க் பண்ண மாதிரிலாம் நான் எங்கேயுமே பார்க்கல. இதுக்குன்னே இவனுங்களுக்கு வந்து காசு கொடுத்து பெய்டா ஒரு ஏஜென்ட்ஸ் வச்சிருப்பாங்க போல. இந்த பாரு 717 கடையை மூடினாங்க. 10 ரூபா வாங்க கூடாதுன்னு சொன்னதும் ஒரு பக்கம் திருப்பூர்ல ப்ரோட்டஸ்ட் பண்றானுங்க, இன்னொரு பக்கம் ஈரோட்ல ப்ரோட்டஸ்ட் பண்றானுங்க கடையை மூடிட்டு. அன்னைக்கே வந்து மினிஸ்டர் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதுக்கான மாற்று நடவடிக்கைகளை நாங்க வந்து கூடிய விரைவில் அறிவிப்போம்னு சொல்லியாச்சு. இது எதுக்கு இவனுங்க இறங்கி போராடிட்டு இருக்கானுங்க? பாட்டில திரும்ப வாங்க கூடாது. எனக்கு புரியல, இவனுங்க பார் வந்து லீஸுக்கு எடுக்கிறானுங்க. பார்ல வர வருமானத்தை வச்சு அந்த வாடகை கொடுக்க முடியாதா? டாஸ்மார்க்கே கடைங்க, 10க்கு 10 கடை. அதுக்கான வாடகை எப்படியுமே நீங்க கவர்மெண்டோட சைட்ல இருந்தா வாங்க போறீங்க.
அந்த பார்ல வந்து பாட்டில கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பார் ஒருத்தனுக்கு லீஸு கொடுத்துருக்கோம். அவனுக்கு வர வருமானத்துல இருந்து அவன் எடுத்து கட்டினா என்ன பிரச்சனை? சொல்லு ப்ரோ. விர்ச்சுவல் வாயிரா இல்ல ப்ரோ தெரியாம இது பண்ணிட்டேன். ஓகே. அவனுங்க உண்டு கொளுத்துட்டானுங்க ப்ரோ. அதான் லீகல் ப்ராஃபிட் வந்து அவனுங்களால ஏத்துக்க முடியல. நிறைய இல்லீகல் ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறாங்க போல. ஐயா அதுல நேற்றுக்கு ஒருத்தர் அந்த டேஞ்சன்கோ பத்தி பேசினார்ல, அந்த ஸ்கேம் பத்தி. அவர் சொன்ன காசின்னு ஒருத்தன் இருக்கான் போல, அவன் யாரெல்லாம் தெரியல. ஓகேவா, அவன் உட்காந்து மொத்த வேலையும் பார்த்துருக்கானுங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவன் செந்தில் பாலாஜியோட கனெக்ஷன்ல இருக்கவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு கீழே இருக்கவன் தான் நினைக்கிறேன். அவனுங்க தான் மொத்த ஸ்கேமும் பண்ணியிருக்கானுங்க. டெண்டர்ல இருந்து எல்லா விஷயத்திலயுமே கை வச்சிருக்கானுங்க. கமிஷனு, அந்த டிபார்ட்மெண்ட் மொத்தமா அவனுங்க தான் கையில வச்சிருக்கானுங்க. அவனுல நீக்கின அப்புறம் கூட time எடுக்கும். என்னன்னா, நீங்க பண்றதுனால ஒரு டைமை கொண்டாந்துடுறாங்க. இப்போ ஒரு மாதிரி விஷயங்களை வந்து எடுக்க முடியுதுன்னா ஒரு 6 மாசம் மொத்தமா இவனுங்களை மொத்த போட்டுட்டு அடுத்த கட்டமான ஆக்ஷன் பிளான் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டெய்லி உனக்கு கொடுக்குற அறிக்கைகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க சொல்லுங்க. 2000 கோடியை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கோம். 45 நாள் அந்த 2000 கோடியை வந்து ரீபேமெண்ட் நம்ம பேங்க்கு பேமெண்ட் பண்ணணும். அதுக்கான என்ன வழிகளா தானே பார்க்க முடியும் நம்ம. கேட்கவே இல்லையே எதுவுமே. யாரும் பேசல, அதான் கேக்குது.